அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தமிழக ராஷ்ட்ரிய ஜனதா கட்சியுடைய உயிருக்கு உயிரான தொண்டர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி வாயிலாக ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். தேசிய தலைமை வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்புமிகு தேசிய தலைவர் லாலு பிரசாத் அவர்கள் நாளை நடக்க இருக்கின்ற ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை என்ற நிகழ்விலே கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் எங்களுக்கு என்ற திட்டவட்டமான முடிவையும் தெரிவித்திருக்கின்றார். அதை பின்பற்றுவதுதான் எங்களுடைய கடமை லட்சியமும். இதை வைத்து அரசியல் செய்கின்றவர்களுக்கு நாம் இந்த காணொலி வாயிலாக ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம். ஆலயத்திற்கோ ஆலயத்தின் நம்பிக்கை கொண்டவர்களுக்கோ எந்த மதத்திற்கோ எந்த மொழி சிறுபான்மை பிரிவிற்கோ எந்த ஒரு செயலுக்கோ நாம் எதிரானவர்கள் அல்ல. நம்முடைய இயக்கமும் அல்ல, நம்ம தலைவரும் அல்ல. நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போன்று இப்பொழுது இவர்கள் இந்த ஆலயத்திற்காக செலவு செய்திருக்கின்ற பணத்தை மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் செலவுப்படும் என்பதை வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அந்த மாநிலத்திலே இந்த ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட வளர்ச்சி என்று கொண்டு மாநில மக்களுக்கு மருத்துவமனை வசதிகளும் கல்வி சாலைகளை திறப்பதற்கும் ஏனற்ற பல செய்திகளை பல வழிகாட்டு முறையின் அடிப்படையிலே வளர்ச்சிக்கு வித்திட்டிருக்கலாம். ஒருவருக்கு அடிபட்டால் மருத்துவமனைக்கு செல்ல முடியும். அங்கே ஆலயத்தில் உள்ள ஒரு பூஜாரியிடம் செல்ல முடியும் என்று நம்முடைய இளம் தலைவர்கள் அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்கின்றார். ஒருவருக்கு பசிக்கிறது என்றால் உணவு அருந்துகின்ற இடத்தான் செல்ல முடியும். இவர்கள் எல்லாம் ஆலயத்தை வைத்து இவர்கள் அரசியல் செய்கின்றது என்பது ஒரு மதத்தை ஏற்கனவே உள்ள சர்ச்சைகள் எல்லாம் நாம் அறிந்தது. அந்த மத அரசியலை இவர்கள் கடுமையாக பின்பற்றுகிறார்கள். பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன் இவ்வளவு அவசரமாக பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நடத்துகிறார்? இது ஆகமதத்திற்கு எதிரானது என்று மத குருமார்கள் எல்லாம் அங்கே ஒரு பக்கம் எதிர்ப்பு. இதை இங்கே காட்டுகின்ற இந்த அக்கறைகளை மக்களுடைய படிப்பிற்கும் மக்களுடைய மருத்துவமனை கட்டுதலுக்கும் அவருடைய சிகிச்சைகளுக்கும் ஏனைய வளர்ச்சிகளுக்கும் வழிகாட்டினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். பகவான் ராமரே இருந்தால் எனக்கு ஏன் இவ்வளவு இந்த ஆடம்பரங்கள் விழாக்கள் எல்லாம் செய்கின்றீர்கள்? என்னிடம் இந்த மக்கள் சுகமாக சந்தோஷமாக அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும், அதுதான் தேவை என்று ராமரே சொல்லியிருப்பார். ராமருக்கு வேண்டியது என்ன? உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமாக சுகமாக இணக்கமாக சகோதரத்துவமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை தான் பகவான் ராமரே சொல்லியிருப்பார். இதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருப்பார். இது என்னுடைய கருத்தாக நான் சொல்கின்றேன். ஒரு மதத்தினரை எதிர்த்து மதத்தினரை அச்சுறுத்துவதிலே தொடர்ந்து செயல்படுகின்ற இந்த செயலை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த அடிப்படையிலே தேசிய தலைவர் அவர்கள் இந்த சகோதரத்தையும் சமூக நீதியும் காக்கின்ற விதத்திலே தெள்ள தெளிவாக விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் அதை கடைபிடிக்கின்றோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, சுதந்திரம் பெற்ற பிறகு இருக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து இதே போன்று இவர்கள் அடுத்தடுத்து செய்வதற்கு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நாட்டுடைய வளர்ச்சிக்கு மொழி மற்றும் ஏனைய பிரச்சனைகள் இவர்களுக்கு வளர்ச்சிக்கு வழி வித்திடவில்லை. ஒற்றை கலாச்சாரத்தின் என்ற குறிக்கோளிலே ஒற்றை இல்லை என்றிலே ஏனைய கலாச்சாரத்தையும் வழிபாடுகளையும் இவர்கள் அழித்து ஒழித்துவிட மும்முரமாக இருப்பது ஏன் என்ற விதத்திலே மக்கள் சிந்திக்க வேண்டும்.
இந்த சச்சரவுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நிச்சயமாக வருகின்ற காலங்களிலே மக்கள் மாற்று தீர்ப்பை கொடுத்து இவர்களுடைய இந்த அதிகார ஆணவ போக்கிற்கு ஒரு முடிவை கட்டுவார்கள் என்பதை தமிழக ராஷ்டிரிய கட்சியின் சார்பிலே நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். ஆலயத்திற்கும் மத வழிபாட்டிற்கும் எந்த மதத்திற்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. ராமருக்கும் ராமர் சிலைக்கும் ராமர் வழிபாட்டு தலத்திற்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. நாம் வைணவன், நான் ஆலயத்தை சென்று தொழுபவன். எங்களுடைய வழக்கப்படியும் நான் ஆலயத்தை செல்கின்றேன். சைவம் வைணவம் எல்லாத்தையும் வணங்குகின்றவர்கள் நாங்கள். ஆனால் இது ஒரு பிரிவினருக்கு எதிராக இருப்பதை தான் நாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அடிப்படையிலே நான் இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன். அதை தவிர்த்து எங்கள் மீது வன்மத்தை துவேஷத்தை திணித்து நாங்கள் அந்த மதத்திற்கும் அந்த வழிபாட்டுக்கும் அந்த கடவுளுக்கும் எதிராக என்று எங்களை சித்தரிக்கின்ற போது செய்கின்ற செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். அப்படி அல்ல, ஆலயம் தொழுதல் சாலச் சிறந்ததென்று சொன்ன கருத்திற்கேற்ப நாங்கள் சென்று ஆலயம் சென்று வழிபாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். வைணவராக நான் ஆலயம் சென்று கொண்டு தான் இருக்கின்றேன் என்ற கருத்தையும் ஆணித்தரமாக தெளிவாக பதிவு செய்கின்றேன். பகவான் கிருஷ்ணருடைய தர்மச்சக்கரம் நிச்சயம் சுழன்று இவர்களுக்கெல்லாம் நீதி கொடுக்கும்.